لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك. بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரம்ய ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ரம்ய ரமலானை நாம் வரவேற்க தயாராகி கொண்டிருக்கின்றோம். இதுல நம்ம செய்ய முக்கியமான இபாதத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்புங்கிறது என்ன சொன்னா, நாம் செய்யக்கூடிய தவறுகள் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கறது. ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயம் நான் நினைக்கிறோம், என்ன சத்தி எப்ப பார்த்தாலும் பாவ மன்னிப்பு, நான் என்ன அவ்வளவு பாவமா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி நம்ம சில பேர் நினைக்கிறோம். சகோதரர்களே, இதுவே ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கக்கூடிய முதல் கருவி. நான் என்ன பாவமா செய்யறேன் அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு? எவ்வளவு பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அல்லாஹ் தினந்தோறும் எழுதி கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் உணர்வதில்லை பாவம்னு சொல்லி. நமக்கு அது பாவமாவே தெரியறது இல்ல. ஆனால் அத்தனை பாவம் நம்ம அது பாவமாக நினைக்கிறது இல்ல. எனக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு காலம் இருந்துச்சு, நீ பாவம் செய்யணும், அதுக்கான பிளான் பண்ணணும், திட்டமிடணும், அதுக்காண்டி போகணும், முயற்சி பண்ணணும், எவ்வளவு வேலை செலவு செய்யணும், அவ்வளவு வேலைகள் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச எங்க ஒரு உஸ்தாத் சொன்னாங்க, இன்னைக்கு ஒட்டுமொத்த பாவத்தையும் நம்மிடத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரே கருவி இந்த செல்போன் இருக்குது. செல்போன் கையில இருந்தா குறைஞ்சது 150 பாவங்கள் செய்யலாமா? நீங்க இந்த செல்போன் கையில இருந்தா குறைஞ்சது 150 பாவங்கள். அவ்வளவு பெரிய கருவியை கையில வச்சுக்கிட்டு, நம்ம செல்போன்கிற கருவியை வச்சு நம்ம பாவங்கள் அநியாயம் செஞ்சுக்கிட்டு 150 பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்புள்ள ஒரு கருவியை கையில வச்சுக்கிட்டு, நம்மளோட வச்சுக்கிட்டு, அதை நம்முடைய வாழ்க்கையோட இன்றியமையாத பகுதியா மாத்திட்டு நம்ம என்ன சொல்றோம், நான் எனக்கு பாவமா செய்யறேன் மன்னிப்பு கேட்கறதுக்கு. ஆகவே சகோதரர்களே, முதலில் பாவ மன்னிப்பு, நம்முடைய இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு 3 நிபந்தனை. உங்களுக்கு விளக்கமா சொல்றாங்க, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலம் அதுல இருக்கணும். இறந்த காலம்னா, இறந்த காலத்தில் நடந்த தவறை முதல்ல தவறுன்னு உணரணும், பாவத்தை பாவம்னு உணரணும். பாவத்தை பாவம் உணரலண்டா பாவ மன்னிப்பு நசீபே கிடைக்காது. இப்ப ஒரு பாவத்தை பாவம் உணர்ந்தா அல்லாஹ் பாவம் மன்னிப்பு கேட்பா, தௌபா செய்யுமா? நான் பாவத்தையே நியாயப்படுத்துறேன், ஜஸ்டிஃபை பண்றேன், நான் பாவத்தை நியாயப்படுத்துறேன், அதெல்லாம் இல்ல, அப்பெல்லாம் பாவம் இல்லை அப்படி ஒருத்தர் பேசினாண்டா அவனுக்கு கியாமத் நாள் வரைக்கும் பாவ மன்னிப்பு நசீபு கிடைக்காது. அப்ப நாம் செய்யக்கூடிய பாவத்தை முதல்ல பாவம் நினைக்கணும், பாவம் நம்பணும். இறந்த காலத்தில் செய்த பாவம் அது அப்படிங்கிறது நம்பணும். நிகழ்காலத்தில் அதற்காண்டி வருத்தணும். நான் இறந்த காலத்துல பாவம் செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சுட்டேன் அப்படி நிகழ்காலத்துல இப்போது அதுக்காண்டி வருந்தணும். எதிர்காலத்திலே அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். இறந்த காலத்திலே செய்த தவறை தவறுன்னு உணரணும், நிகழ்காலத்திலே அந்த தவறுக்காண்டி வருந்தணும், மனம் முருகி வருந்தணும். நான் தப்பு செஞ்சுட்டேன், உண்மையிலேயே அந்த தப்பு செஞ்சிருக்க கூடாது அப்படி வருந்தணும். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன், வருங்காலத்தில் தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். அப்ப இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலங்களும் இருந்தால்தான் அந்த தௌபாவுக்கு பேர் தான் தௌபத்து நசூஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. மூமின்களே, அல்லாஹ்விடத்திலே தௌபத்தன் நசூஹாவா கேளுங்கள்ங்கறான். தௌபத்து நசூஹாவா நம்ம அல்லாஹ்ட்ட தௌபா கேட்கலாமா?